பிதாவாகிய தேவனாலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினாலும் தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கூட சகோதரர் அறிவித்த வண்ணமாக தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இரு என்ற தலைப்பின் கீழ் சற்று நேரம் நம்ம கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கக்கூடியதாக இருக்கணும். சரி, இந்த செய்திக்கு ஆதார வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கலாம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, வசனம் சொல்லுது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்னு வேதனம் சொல்லுது. அப்போ ரட்சிப்பு என்றால் என்னென்ன ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லலாம். ரட்சிப்பு என்றால் என்ன? ஒருவர் தான் செய்த குற்றத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுப்பதே ரட்சிப்பு என்று வேதம் சொல்கிறது. அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்டவங்க நாமலாம் யார்? கர்த்தரால் அனுதினமும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள். இன்றைக்கி மனிதர்களுக்கு முன்பாக நம்ம சபைக்கு வரோமா? என்னுடைய பிரதர் சபைக்கு வரான்னு சொல்லிட்டு நான் வர முடியுமே கேட்டால் அதனால் வரதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ கர்த்தர் என்னை அழைத்தது நிமித்தம் தான் நான் சபைக்கு வரேன். அப்போ ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். அப்போ இன்றைக்கி இந்த சபையை விட்டு சில பேர் விலகி போயிட்டாங்க. ஏன்னா இந்த ரட்சிப்பத்தின் மகத்துவம் தெரியல, இந்த ரட்சிப்பத்தின் வல்லமையும் மகத்துவத்தை தெரியாதனால விலகி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்டான பெருமையான விஷயத்தை பேசி விலகிட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ இந்த ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி வாழணும், இந்த ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி தேவனுக்கு முன்பாக வாழணும்னு வாசிக்கலாம். அதுக்கு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 9:28 வாசிக்கலாம். ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி வாழணும்னு வாசிக்கலாம். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே வசனம் சொல்லுது கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் அவர் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி வாழணும்னா இயேசு கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழணும். நான் இன்றைக்கி ரட்சிப்பை பெற்றுட்டேன், இயேசு கிறிஸ்துனால பாவ மன்னிப்பாக மீட்பை பெற்றுட்டேன். இன்றைக்கி நான் ரட்சிப்பை மட்டும் பெற்றுட்டு வாழ்ந்தால் பத்தாது, இயேசு கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழணும். அதுதான் பிதாவாகி தேவனும் எதிர்பார்க்குறாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் எதிர்பார்க்குறாரு. முதல் விசை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததற்கான காரணம் பாவிகளை ரட்சிக்க வந்தார். இரண்டாம் முறை அவர் வருவதற்கான காரணம் தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அளிக்கும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று வேதவசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நான் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழணும்? நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, இயேசு கிறிஸ்துக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லியாச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் நான் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா உண்மையாய் வாழணும், உத்தமமாய் வாழணும். இன்னைக்கு இதுதான் சப்ஜெக்ட். இயேசு கிறிஸ்துக்காக நான் காத்து கொண்டிருக்கேன், ரட்சிப்பை பெற்றுட்டேன், இனி நான் எப்படி வாழணும்? அவருக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்கிறேன். எப்படி வாழணும்னா உண்மையாய் முதல்ல வாழணும், அதுக்கு பின்னாடி உத்தமமாய் வாழணும். அதுக்கு வசனம் வாசிக்கலாம். அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே மத்தியில் ஒரு ஊமையை சொல்கிறாரு. மத்திய 25:1 வாசிக்கலாம். மத்திய 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஆமாம் அன்பு சகோதரர், சில வசனம் சொல்லுது பரலோக ராஜ்யத்தை பற்றி ரோமையை சொல்கிறாரு. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாருன்னு சொல்கிறாரு. இதை குறித்து சொல்கிறாரு, 10 கன்னிகையை குறித்து இங்கே சொல்கிறாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 25:2 வாசிக்கலாம். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஆமாம் அன்பு சகோதரர்களே, அதில் யார் புத்தி உள்ளவர்கள்? அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் தாங்க. 10 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான். அதில் என்ன 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள்? அடுத்த வசனம் வாசிக்கலாம். மத்திய 25:8 வாசிக்கலாம். புத்தி இல்லாதவர் 8 வாசிக்கலாம். 25:8. புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அதில் 29 வாசிக்கலாம் சிஸ்டர். அதில் அடுத்த வசனம் 29. புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஆமாம் அன்பு சகோதரர், இது புத்தியுள்ளவர்கள் சொல்கிறாங்க. பிரதியுத்தரமாக அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாளமாக இராதபடி நீங்கள் போய் விற்கிற இடத்துல போய் வாங்கிங்க சொல்கிறாங்க. நீங்கள் விற்கிற இடத்துல போய் வாங்கிங்க சொல்கிறாங்க. அதிலே வாசிக்கலாம். அடுத்த வசனம் 10 வாசிக்கலாம்.
அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆமாம் அன்பு சகோதரர்களே, அப்படியே அவர்கள் வாங்கின போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். 10 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான். 10 பேருமே உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொன்னவங்க தான். இதில் யார் மணவாளன் வீட்டுக்குள் பிரவேசித்தாங்க? 5 பேர். மித்த 5 பேர் பிரவேசிக்கல. அப்போ அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா, உண்மையாய் வாழ்ந்திருக்காங்க, உத்தமமாய் வாழ்ந்திருக்காங்க இந்த 5 பேர். அதில் அடுத்த வசனம் வாசிக்கலாம், 11. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அது வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இந்த 5 பேர் வந்து சொல்றாங்க, பின்பு மற்ற கனிலும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் சொல்றார், ஆண்டவர் உங்களை அறியேன்னு சொல்லிட்டாரு, நீங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. 10 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான். 10 பேருமே உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லிட்டு வந்தவங்க தான். ஆனால் இந்த 5 பேர் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிச்சாங்க. மித்த 5 பேரை உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் யாருப்பா, நீங்கள் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை வெளியே அனுப்பிட்டாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, இந்த 5 பேர் மாதிரியே இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படின்னா, அவருக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நாம் எப்படின்னா, பிதாவாகி தேவனுக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஒரு உத்தமனுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அதை தான் கடவுள் எதிர்பார்க்குறாரு. அதிலே 25:13 வாசிக்கலாம் சிஸ்டர். மத்திய 25:13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமாம் அன்பு சகோதர தேவன் சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அந்த நாளை உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு உண்மை பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு போர் நடந்துட்டுக்குள்ள இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வந்துருச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. 3ஆம் உலக போர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உலக நாடுகளெல்லாம் அச்சுறுத்திட்டு இருக்குது, உலக மக்களெல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அந்த நாள் உங்களுக்கு தெரியாதுப்பான்னு சொல்றாரு. இந்த 10 கன்னிகை 5 கன்னிகள் யாருன்னா பிரவேசிச்சு உள்ள போனாலும் 5 பேர், மித்த 5 பேருக்கு தெரியல. ஏன்னா அந்த நாளை பற்றி தெரியல. இன்றைக்கி நாமளும் கூட சத்தியத்தை கேட்டு வந்திருக்கக்கூடிய நாம் எப்படின்னா விழித்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். வேத வசனத்தின்படி விழித்திருக்கக்கூடியலாம் சொல்லணும். அதுதான் தாவீது ராஜா சொல்கிறாரு, உம்முடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் நம்ம தியானமாக இருக்கக்குள்ள தான் பாக்கியவான் ஆக முடியும், உத்தமன் ஆக முடியும். நாம் எந்த விதத்திலுமே அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழாமல் இருந்தோமா கண்டிப்பாக நம்ம பாக்கியவானாக இருக்க முடியாது. அதுதான் வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கபடியா விழித்திருங்கள். அப்படின்னா உண்மையாக இருங்க, உத்தமமாக இருங்கன்னு வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. அதிலே நீதிமொழிகள் 28:18 வாசிக்கலாம் சிஸ்டர். நீதிமொழிகள் 28:18 வாசிக்கலாம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவனோ அவற்றின் ஒன்றிலே விழுவான். ஆமாம் அன்பு சகோதரர்களே, உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றின் விழுவான். இப்போ நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்ட நம்ம எப்படி நடக்கணும் வேதவசனம் நம்மளுக்கு தெளிவாக வருது. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க நம்மளுக்கு 2 வழி ஒன்று இருக்குது. ஒன்று இடுக்கமான வழி ஒன்று இருக்குது, இன்னொன்று விசாலமான வழி ஒன்று இருக்குது. நம்ம எந்த வழியில் நடக்கணும் நாம தான் முடிவு பண்ணணும். நம்ம எங்கேயும் எப்படி வேணால் வாழலாம். ஆனால் மேலேருந்து பார்க்குறவரு, எங்கேயும் பார்க்குறவரு, எப்படியும் பார்க்குறவரு, பிதாவாகி தேவன் எல்லா இடத்துலையும் நம்மளை பார்க்கக்கூடியவராக. ஆனால் நம்ம எப்படி வேணால் வாழலான்னு நம்ம வாழக்கூடாது. நம்மளுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று இடுக்கமான வழி, ஒன்று விசாலமான வழி. அப்போ நம்ம எந்த வழியில் போகணும்? உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ உத்தமனாய் நடக்கிறவன் எந்த வழியில் போகணும்? இடுக்கமான வழியில் போகணும். இடுக்கமான வழியில் போனால் தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான வழியில் நடக்கிறவன் அவற்றில் ஒன்றில் விழுந்துருவான். அப்போ நம்ம கண்டிப்பாக மாறுபாடான வழியில் நடந்தோமா கண்டிப்பாக நம்மளுக்கு மரணம் வந்துடும். நம்ம விழமாட்டோம், கண்டிப்பாக மரணம் வந்துடும். உத்தமமாக நடக்கக்குள்ள நம்ம ரட்சிக்கப்படவளாக இருக்கணும். அவருக்காக ரட்சிப்பை பெற்றக்கூடிய நான் காத்து கொண்டு இருக்கக்கூடிய எப்படி இருக்குன்னா உத்தமனாய் நடக்கக்கூடிய வாழ்க்கை வாழணும். அதிலே வாசிக்கலாம் சிஸ்டர். 2 கொரிந்தியர் 10:17 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:17 வாசிக்கலாம். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இங்கே வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 10:7, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். இன்றைக்கி எல்லாருமே சத்தியத்தை தெரிஞ்சக்கூடிய நாம் எந்த விதத்தில் மேன்மை பாராட்டுறோம்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுறோமா, இல்லை நம்மளை குறித்து மேன்மை பாராட்டுறோமா? அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய விஷயமாகுது. இன்றைக்கி சத்தியத்தை பேசக்கூடிய நான் முதல்ல என்ன நினைக்கிறேன்னா, என்னை பற்றி பெருமையாக நினைக்கிறேன். ஒரு சத்தியத்தை பேசிட்டா போதும், வெளியே வரக்குள்ள பிரதர் எப்படி இது சூப்பராக இருக்குங்களா பிரதர், நல்லா இருக்கலாம் பிரதர், இதை மேன்மை பாராட்டி எனக்கு என்ன இருக்குது? அதனால் ஒரு லாபமும் இல்லை. அதுதான் அப்போஸ்தலர் பவுல் இங்கே எச்சரிக்கையாக சொல்கிறாரு, மேன்மை பாராட்டுகிறவன்
கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். நீ ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாரு. உன்னை எந்த இடத்துலயுமே மேன்மை பாராட்டாத நீங்க சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம், 10-18 வாசிக்கலாம். அதுல 10-18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமாம் அன்பு சகோதரி, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இன்னைக்கு எத்தனை பேருங்க நம்மளை தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறோம்? கண்டிப்பா மறைமுகமான தன்னைத்தானே புகழக்கூடிய விஷயம் இருக்கு. ஏன்னா இது மாமிசம். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நான் புகழ்ந்துருவேன். பிரதர் எப்படி நான் சூப்பர் பிரதர், எனக்கு தான் பிரதர் எல்லாமே தெரியும், எனக்கு தான் சத்தியம் தெரியும், நான் தான் எல்லாமே சொல்றேன்னு சொல்லலாம். ஆனால் வசனம் சொல்லுது தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல. இதை தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்ற. ஏன்னா சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமையா இருக்குது. எந்த இடத்துலையுமே சரி நான் மேன்மை பாராட்டினா எனக்கு என்ன, அதனால ஒரு லாபம் இல்லை. இந்த சுவிசேஷம் என் மேலே விழுந்த கடமை. இந்த கடமையை நான் எப்படி செய்யணும்? உண்மையாய் செய்யணும், நீதியாய் செய்யணும், உத்தமமாய் செய்யணும். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலர் பவுல் ஜாக்கிரதையான வாசி சொல்றாரு, தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இன்னைக்கு கர்த்தரால் புகழப்படக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழணும். சத்தியத்தை தெரிஞ்சுட்டு இன்னைக்கு எத்தனையோ வருஷம் நம்ம சபையில் இருக்கிறோம். ஏன்னா தன்னைத்தானே புகழக்கூடிய விஷயம் நம்மகிட்ட அதிகமாகுதுன்னா இந்த மாமிசம் நம்மளுக்கு அதிகமாக வெளிப்படக்கூடியதாக இருக்குது. ஆனால் தன்னைத்தானே புகழக்கூடிய விஷயம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. அதிலே வாசிக்கலாம் சிஸ்டர். இங்கே தேவனே ஒருத்தரை குறித்து புகழ்ந்திருக்காருன்னு வாசிக்கலாம். யோபு 1:8 வாசிக்கலாம். யோபு 1:8 வாசிக்கலாம். கர்த்தரே இங்கே ஒருத்தரை குறித்து புகழ்ந்திருக்காரு. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இங்க யார் சொல்றா? தேவனே யோபுவை குறித்து உத்தமன்னு சொல்றாரு. இன்னைக்கு என்னை ஒரு பிரதர் பார்த்து உத்தமன்னு சொல்றதுனால எனக்கு ஒரு பயனும் இல்லை. இங்க யார் சொல்லணும்? கர்த்தர் என்னை பார்த்து சொல்லணும். அத்த கர்த்தர் சொல்ற. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைகிற பூமி அவனை போல ஒருவனும் இல்லை என்றார். அப்ப இந்த யோபுவை குறித்து இங்க யாரு சொல்றாருன்னா தேவனே சொல்றாரு. யோபுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருந்துச்சு. யோபுக்கு 7 குமாரர்கள் இருந்தாங்க, 3 குமாரத்திகள் இருந்தாங்க, ஏகப்பட்ட அவர் சொத்துக்கு அதிபதியாக இருந்தார், கோடீஸ்வரா இருந்தார் யோபு. உண்மை சொல்ல போனா மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் எப்படி இருந்தார்னா, அன்பு சகோதரி, யோபு தன்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து போனார் என்றால், முதல்ல அவர் இழந்தது என்னன்னா தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார். இரண்டாவது தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து போனார். மூன்றாவது தன்னுடைய வேலைக்காரிகளை இழந்து போனார். நான்காவது தன்னுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் மிருக ஜீவன்கள் அனைத்தையுமே இழந்து போனார். ஐந்தாவது தன்னுடைய 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் இது அனைத்தையுமே இழந்து போனார். எத்தனை நாள்ல? ஒரே நாள்ல. இது அனைத்துமே யோபு எத்தனை நாள் இழந்தாரு? இது அனைத்தும் நடந்தது ஒரே நாள்ல. இன்னைக்கு இதெல்லாம் நம்மளுக்கு இழந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம உயிரோடு இருக்குமா? உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு 3 லட்சம் பணம் வச்சிருக்கேன், என்கிட்ட திடீர்னு இல்லை, எனக்கு எப்படி இருக்கும்? அந்த இடத்துல கருத்துட்டு போய் ஜெபம் பண்ண கேட்டால் கண்டிப்பா இந்த மாமிசம் அப்படி பண்ணாது. ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த வாழ்க்கை வாழ்றதே வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு 3 லட்சத்துக்கே எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாங்க. ஆனா இந்த யோபு மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்தார். அவரு தன்னுடைய சொத்தை எந்த விதத்திலையும் மதிக்கல, தனக்கு உண்டான எல்லா வித ஆசீர்வாதத்தையும் மதிக்கல. தன்னுடைய ஆடு மாடுகள், தன்னுடைய வேலைக்காரர்கள், அதற்கு மேலாக தன்னுடைய 7 குமாரர்கள், இது யாரையுமே அவர் மதிக்கல. அவர் யாரை மட்டும்தான் பின்பற்றி நடந்தார்னா தேவனை மட்டும் உண்மையும் உத்தமமாய் பின்பற்றி நடக்கக்கூடியதாக இருந்தார். அதனால தான் யோபுவை குறித்து தேவனே இங்கே உத்தமன்னு சொல்றாரு. அன்பு சகோதரர்களே, யோபு இதெல்லாம் இழந்து போய் கூட அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாருன்னா, யோபு 1:21 வாசிக்கலாம் சிஸ்டர். யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமாம் அன்பு யோபு சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்களா? மிகவும் தன்னை தாழ்த்தி கொண்டாரு. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கே திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் சொன்னார். ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்தில் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் மிகப்பெரிய உத்தமனா இருக்காரு. தெரியுது, நான் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லாம பிறந்தேன், ஒண்ணுமே இல்லாம போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இதெல்லாம் கொடுத்தது யாரு? கர்த்தர்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்றாரு யோபு. அன்பு சகோதரர்களே, அதுலயே 1:22 வாசிக்கலாம் சிஸ்டர். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆமாம் அன்பு சகோதரி, இதெல்லாம் எழுந்து போய் கூட யோபு தேவனை பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. எந்த இடத்துலையுமே சரி அவர் தேவனை பற்றி குறையும் சொல்லவில்லை. கண்டிப்பா யோபு எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கான்னு வாசிக்கலாம். அதுலயே 2:8 வாசிக்கலாம். யோபு 2:8. யோபு 2:8. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுற்றி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஆமாம் அன்பு சகோதரி யோபு இது எங்க நடந்துச்சுன்னா, அவருக்கு மிகப்பெரிய சரீரத்துல
ஒரு பருக்கள் மாதிரி வியாதி மாதிரி வந்து ஒரு அக்காண்டுக்குள்ள அவர் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு உட்கார்ந்தார். தன்னுடைய ஆசீர்வாதம், தன்னுடைய எல்லாத்தையுமே இழந்துட்டார். தன்னுடைய குமாரர்கள் ஆசீர்வாதம் இதெல்லாமே இழந்து கூட அவருக்கு சரீரத்தில் மிகப்பெரிய பருக்கள் வந்து அவர் உக்காந்துக்கிறாரு. அவர் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு உட்கார்ந்தார் சாம்பலில். அப்புறம் அவங்களுடைய மனைவி வந்து பேசுறாங்க பாருங்க, 2:9 வாசிக்கலாம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். ஆமாம் அன்பு சகோதரி, ஏற்கனவே யோபு இங்க எல்லாமே இழந்து போய் மிக ஒரு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவங்க மனைவி எப்படி இருந்திருக்கணும்? ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும். ஏன்னா யோபுவை குறித்து அவங்க மனைவிக்கு தெரிஞ்சிருக்கும். யோபு எப்படியாப்பட்ட உத்தமர், கடவுளை எப்படி பின்பற்றினாருன்னு என்று கண்டிப்பாக அவங்களுடைய மனைவி பார்த்துருப்பாங்க. யோபு எப்படி தேவனை பின்பற்றினாரு பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த மனைவி சொல்லக்கூடிய இடம் பாருங்க, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் ஏன் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாய்? தேவனை தூசித்து உன்னுடைய ஜீவனை விடு. நீ முதல்ல தேவனை தூசி, அப்புறமேட்டு நீ செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுதலாக இருக்கக்கூடிய மனைவியே அந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்கிறாங்க. முதல் மனிதனாக ஆதாம் எப்படி விழுந்தான்? ஸ்திரீ நிமித்தம் தான் வஞ்சிக்கப்பட்டான். முதல் மனிதனாக ஆதாமு ஏவாள் நிமித்தம் தான் வஞ்சிக்கப்பட்டான். ஸ்திரீயே முதலில் வஞ்சிக்கப்பட்டவர். அந்த ஆதாமு விழுந்து போயிட்டார். ஸ்திரீ நிமித்தமாக வஞ்சிக்கப்பட்டதால விழுந்துட்டார். ஆனால் யோபு விழுந்தா? விழலை. யோபு விழலை. அந்த அம்மா சொல்கிறாங்க, தேவனை தூசித்து உங்களுடைய ஜீவனை விடுன்னு சொல்கிறாங்க. நீ சீக்கிரம் செத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யோபு என்ன பண்ணுறாரு? விழலை. ஆதாம் அங்கே விழுந்தாரு. ஆனால் இங்கே யோபு விழக்கூடியவா இல்லை. அது அடுத்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர், 2:10 வாசிக்கலாம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டுமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆமாம் அன்பு சகோதரி, யாரை தான் திட்டுறாரு? அவர் தன்னுடைய மனைவி தான் திட்டுறாரு. ஆதாம் வந்து தன்னுடைய மனைவி மேலே அன்பு வச்சது நிமித்தம் விழுந்துட்டார். ஆனால் இங்கே யோபு தன்னுடைய மனைவி மேலே அன்பு வச்சிருந்தார். ஆனால் அவர் உத்தமமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறாரு? அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறதை போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. தேவன் கையில் நன்மையை பெற்றால் மட்டும் இல்லை, தீமையை பெற்றாலும் நான் எப்படி இருப்பேன்? கடவுளை மட்டும்தான் உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுவேன்னு சொன்னார். எனக்கு ஆசீர்வாதம் வந்தால் மட்டும் நான் பின்பற்றவில்லை, எனக்கு எல்லா தீமையும் வந்தாலும் நான் கடவுளை பின்பற்றுவேன்னு யோபு சொல்லக்கூடியவராக இருந்தார். அதிலே 13:5 வாசிக்கலாம் சிஸ்டர். கடைசியாக ஒரு வசனம் சொல்கிறார், 13:5. யோபு 13:5. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆமாம் அன்பு சகோதரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாரு பார்த்தீங்களா? என்னுடைய ஜீவனே போனாலும் சரி நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் சொல்கிறேன். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லக்கூடிய நாம எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லக்கூடியதாக இருக்கணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறோம். சில சகோதரர்கள் இன்றைக்கி நான் சபையானதான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுன்னு சொல்லிட்டு வராங்க. யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா மட்டும் நான் பின்பற்றி எனக்கு என்ன லாபம்? அதனால் ஒன்றும் இல்லை. அவர் என்னை கொன்னாலையும் சரி அவர் மேலே நான் எப்படி இருப்பேன்? உண்மையாக இருப்பேன், உத்தமமாக இருப்பேன்னு யோபு சொல்கிறாரு. இன்றைக்கி யோபுவை பற்றி நான் பிரசங்கம் பண்ணுறதுனால பெரிய விஷயம் இல்லை. யோபு போல் ஒரு வாழ்க்கை வாழணும், அதைத்தான் பிதாவாகி கடவுளும் தேவனும் எதிர்பார்க்குறாரு. இன்றைக்கி யோபுவை பற்றி நான் பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம், யார் வேணால் பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம். யோபு இப்படி இருக்காரு, யோபு இப்படி உத்தமமாக இருக்காருன்னு பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம். ஆனால் யோபு போல் என்னால் ஏன் வாழ முடியல? அதுதானே எனக்கு கேள்வியாக இருக்குது. யோபு போல் என்னால் ஏன் வாழ முடியலனா, நான் தேவனுக்கு முன்பாக என்னை முதல்ல தாழ்மைப்படுத்தணும். அவருக்கு முன்பாக உத்தமனாக வாழக்கூடிய அனைத்து தகுதியும் எனக்கு இருக்கணும். அப்போ நான் அவரை பின்பற்றி நடக்கக்கூடியனா இருப்பேன். யோபு பற்றி பிரசங்கம் பண்ணுறதுனால எனக்கு பெரிய விஷயம் இல்லை, அவரை போல ஒரு வாழ்க்கையை வாழணும். அதைத்தான் நம்ம கடவுள் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதிலே வாசிக்கலாம் சிஸ்டர், ஆதியாகமம் 6:6 வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:6. இங்கே யோபுவை பற்றி நம்ம பார்த்தோம், யோபு எப்படி உத்தமன்னு ஒரு பார்த்தோம். ஆதியாகமம் 6:6 வாசிக்கலாம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஆமாம் அன்பு சகோதரி, இந்த வசனம் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆதியாகமம் 6:6 நோவா காலகட்டத்தில் சொல்றாரு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அவர் ஒரு இருதயத்துக்கு விசனமாக இருந்துச்சு. முதல்ல மனிதனை படைச்சதுக்கே இங்கே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்னா நோவா காலகட்டத்தில் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் உலகத்தில் அதிகமாயிருச்சு. கடவுள் பூமியை பார்க்கல, என்னடா பூமி இப்படி இருக்குது, மனுஷனை பார்க்கல, அவருடைய இருதயத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு மனிதன் தன்னோட அக்கிரமத்தில் கெட்டு போயிட்டானுங்க. அந்த அளவுக்கு அக்கிரமம் பெருகிருச்சு இந்த உலகத்தில். ஆதியாகமம் 6:9 வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஆமாம் அன்பு சகோதரர், நோவா எப்படி இருந்தார்? நோவா வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தார். முதல்ல நோவா எப்படி இருந்தாருன்னா முதல்ல
நீதி செய்யக்கூடிய இருந்தார், நீதிமானா இருந்தார், தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அந்த அக்கிரமம் இருந்த காலகட்டத்தில், நோவா காலகட்டத்தில் நோவா எப்படி இருந்தார்னா நீதிமானா இருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதும் தன்னை கீழ்ப்படுத்தி கொண்டார். நோவாவோடைய விசுவாசம் மிகப்பெரிய விசுவாசம். அன்பு சகோதர சகோதரிகளே, 100 வருடம் தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நின்றவர் நோவா. 100 வருஷம் தேவன் ஒரு பேழையை கட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உண்மையிலேயே இன்றைக்கி நம்ம ஒரு வீடு கட்டணும் எவ்வளோ கஷ்டப்படுவோம். சின்னதாக ஒரு வீடு கட்டணுன்னாவே நம்மளால் முடியுமா? ரொம்ப கடினப்படுவோம். ஆனால் நோவா 100 வருடமாக தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நின்னார். எந்த ஒரு நாள் கூட சரி கடவுளுடைய வார்த்தையை விட்டு விலகலை. 100 வருஷமாக தன்னுடைய உத்தமத்தில் யார் உண்மையாக இருந்தாங்கன்னா நோவா உறுதியாக இருக்கக்கூடியவராக இருந்தார். ஆதியாகமம் 6:11 வாசிக்கலாம் சிஸ்டர். அதில் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆமாம் அன்பு சகோதரி, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கேடாக இருந்தது, பூமி கொடுமையினால் இருந்தது. இன்னைக்கு பூமி எப்படிங்க இருக்குது? சீர்கேடாக தான் இருக்குது. நோவா காலத்தில் நடந்த போல தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி யார் வேணால் எப்படி வேணால் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருக்கலாம். நான் நினச்சேன்னா என்னோட இஷ்டம் போல் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகலாம். இன்றைக்கி ஒரு பெண்ணு நினச்சா ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு போகிறாங்க, ஆண் நினச்சா ஆணை திருமணம் பண்ணி தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து தேவன் படைத்த சீரான உலகத்தை சீர்கேடாக பண்ணி போட்டாங்க. இன்றைக்கி மனிதர்கள், கடவுள் சீராக படைச்சார் இந்த பூமியை, ஆனால் மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? சீர்கேடாக ஆக்கிட்டானுங்க. இன்றைக்கி நோவா காலகட்டத்தில் நடந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. இஷ்டம் போல் எப்படி வேணால் வாழ்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும்? நோவா எப்படி தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரோ அதே போல் நாமளும் வேதத்துக்குள் சஞ்சரித்து கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கணும். நோவா எப்படி தேவனை உண்மையுமே உத்தமமாக பின்பற்றினாரோ அதே போல் நம்ம எந்த விதத்திலுமே சரி மனிதர்களை பார்க்கக்கூடாது. கடவுளுடைய வேத வசனத்தை மட்டும் பார்த்து அவரோட ஒற்று போகக்கூடியவராக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம பிதாவாகி தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. இன்றைக்கி உலகம் சீர்கேடாக போகுன்னு சொல்லிட்டு நானும் சீர்கேடாக போகலாமா? சத்தியம் தெரிஞ்ச நான். அதனால் யார் ரொம்ப வருத்தப்படுவா? கடவுள் தான் வருத்தப்படக்கூடியவராக. அவர் இவ்வளோ பெரிய சத்தியத்தை உனக்கு கொடுத்துட்டேன், இந்த சத்தியத்தை கொடுத்துட்டு நீ ஏன் அந்த மாதிரி போகிற? உனக்குன்னு ஒரு வழியை கொடுத்துட்டேன், இடுக்கமான வழியை கொடுத்துட்டேன், அந்த வழியை விட்டு வச்சுப்பா. விசாலமான வழியில் யார் வேணால் போகலாம். நோவா நினச்சிருந்தா விசாலமான வழியில் போயிருப்பார். ஏன் அவர் இடுக்கமான வழியில் வச்சுட்டு போனார்னா அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை உத்தமன் முன்பாக வாழ்ந்து காட்டினார். அன்பு சகோதர சகோதரிகளே, அதிலே வாசிக்கலாம். சங்கீதம் 19:12 வாசிக்கலாம். சங்கீதம் 19:12. சங்கீதம் 19:12. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஆமாம் அன்பு சகோதரர்களே, சங்கீதம் 19:12 சொல்றாரு தாவீது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைந்து கிடைக்கும் பிழைகளிலிருந்து என்னை சுத்திகரியும். அதிலே 13 வாசிக்கலாம் சிஸ்டர், அடுத்த வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். எப்பொழுது? அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதத்துக்கு நீங்களாக இருப்பேன். எப்பொழுது உத்தமனாக இருப்பேன்? யார் தன்னுடைய வாழ்க்கையில் பிழையை உணர்கிறார்களோ அவர்கள் உத்தமர்கள். நான் இன்னைக்கு நான் செஞ்ச பாவத்தை உணர்ந்துட்டுனா கண்டிப்பாக நான் உத்தமனாயிருவேன். ஏன்னா என்னுடைய பாவத்தை யார் தன்னுடைய வாழ்க்கையில் பிழைகளை உணர்கிறார்களோ அவர் உத்தமர்கள். தன்னுடைய வாழ்க்கையை பிழையை உணரவில்லை என்றால் நான் ரகசியமாய் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ரகசியமாய் பாவம் செய்தால் ஒரு நாள் துணிந்து பாவம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். யார் பார்த்தால் என்ன, பார்க்காம போனால் என்னன்னு நான் நினைப்பேன். முதல்ல நான் ரகசியமாக பாவம் செய்கிறேன்னா அந்த பாவத்தை நான் முதல்ல உணரணும். ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டுனே, இந்த பாவத்தை இனிமேல் நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை விட்டு நான் போகிறேன் பாருங்களா, நான் உத்தமனாக இருப்பேன். இதுக்கு உதாரணம் நான் ஒருத்தரை சொல்கிறேன், யார் தன்னுடைய பிழையை உணர்ந்தாங்கன்னு சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 34 அதிகாரம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 34 அதிகாரம். யார் தன்னுடைய பிழையை உணர்ந்தார் என்று சொல்கிறேன், வேதவசனத்தில் சொல்கிறேன். மத்தேயு 26:34. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை எங்கே சொல்கிறாரு? அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு. இயேசு யாரை பார்த்து சொல்கிறாரு? பேதுருவை பார்த்து சொல்கிறாரு. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியில் சேவல் கூவுகிறதற்கு முன்னமே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று யாரை பார்த்து சொல்கிறாருன்னா பேதுருவை பார்த்து சொல்கிறாரு. அடுத்த வசனம் கீழே வாசிக்கலாம். அதிலே 35. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மடிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். ஆமாம் அன்பு சகோதரங்க, யார் என்ன சொல்கிறாங்க? பேதுரு. அதற்கு பேதுரு, உம்மோடு நான் மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லோரும் அப்படியே சொன்னாங்க. முதல்ல பேதுரு சொன்னார், உம்மோடு நான் மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் என்ன சொன்னார்? உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் மறிக்க மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன் அப்படி சொன்னார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதிலே
26:73 வாசிக்கலாம். மறிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 26:73. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி சிஸ்டர் 26:73 வாசிக்கலாம். 73. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அதுல 74 வாசிக்கலாம் சிஸ்டர். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அடியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. ஆமாம் அன்பு சகோதரர்களே, 74 வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிடுச்சு. உம்மோடு மறிக்க வேண்டியதாலையும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன பேதுரு இப்போ என்ன சொல்றாரு, அந்த மனுஷனை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ண சொன்னாரு, சபிக்கவும் தொடங்கினாரு. ஏங்க அவர் யாருன்னே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணாரு, சபிக்க தொடங்கினாரு. அதிலே வாசிக்கலாம் 75. அதற்கு பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ஆமாம் அன்பு சகோதரி, பேதுரு என்ன பண்றாரு, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுந்தாரு. தன்னுடைய பிழையை உணர்ந்துட்டாரா? பிழையை உணர்ந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னார், உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்புறமேட்டு என்ன சொன்னார், சத்தியம் பண்ணுன்னு சொன்னார், சபிக்கவும் தொடங்கினார். அந்த மனுஷனை யாருன்னே தெரியாதுன்னு பேதுரு நினச்சிதான் அந்த இடத்துல அவர் மனம் கஷ்டத்துக்கு தேவையே இல்லை. ஏன்னா இவர் கூட சேர்ந்ததுக்கு என்னை எவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டாருப்பா, என்னை கொண்டே இருப்பாங்கப்பா, நான் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடி இருக்கலாம். ஏன் தன்னுடைய பிழையை உணர்ந்துட்டார், அழுந்தார். அவர் நினச்சி பிழையை ஐயோ ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டுனே, அவர் சொன்னது உண்மையேன்னு சொல்லிட்டு மனம் கசந்து வெளியே போய் அழுந்தார். தன்னுடைய பிழையை உணர்ந்தார் பேதுரு. இயேசு கிறிஸ்து சொன்ன தன்னுடைய பிழையை உணர்ந்தார், மனம் கசந்து வெளியே போய் அழுந்தார். இதுக்கு மேலே பேதுரு எங்கேயாச்சும் தவறு பண்ணியிருப்பேன் கேட்டால் பண்ணியிருக்க மாட்டார். அவர் ரத்த சாட்சியாக மறிக்கக்குள்ள கூட என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன நேராக சிலுவையில் அறியாதீங்க, தலைகீழாக அறியுங்க சொன்னார். ஏன் அந்த வார்த்தை சொன்னார்னா, தன்னுடைய பிழையை உணர்ந்தனால உத்தமனாய் மாறிட்டார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம தன்னுடைய பிழையை உணரக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு சகோதரனை குற்றப்படுத்திட்டுனா, இந்த சகோதரனை தெரியாத தெரியாத விதமாக பேசிட்டுனா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம், என்னுடைய குற்றத்தை உணரணும். இன்னைக்கு பேதுரு அந்த அளவுக்கு தன்னுடைய மனம் கசந்து வெளியே அழுந்து போய் அவர் ரத்த சாட்சியாக மறிக்கக்குள்ள சரி, இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன நேரான அறியாதீங்க, தலைகீழாக அறியுங்கன்னு சொல்லி தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக நின்னார். அதுக்கு மேலே எந்த இடத்துலையும் பேர் தவறு பண்ண மாதிரி இடமே இருந்திருக்காது. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இயேசு கிறிஸ்த மறுதளிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்த மறுதளிச்சிருப்பான்னு கேட்டாலும் மறுதளிச்சிருக்க மாட்டார். ஏன்னா உத்தமனாக ஆயிட்டார், தன்னுடைய பிழையை உணர்ந்துட்டார் பேதுரு. அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 7:8 வாசிக்கலாம். பிரசங்கி 7:8 வாசிக்கலாம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். யார் உத்தமன்? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட பொறுமை உள்ளவர்? உத்தமருங்க அவர். இயேசு கிறிஸ்து அவர் நீதிபதி. நம்மளுக்காக வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து, நம்மளுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். அவ்வளோ பொறுமையாக இருந்தார் இயேசு கிறிஸ்து. ஒரு காரியத்தின் துவக்கத்தின் பார்க்கலும் அது முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். சரி, பொறுமை நம்மளுக்கு எப்பயெல்லாம் விளங்கணும்? இன்னைக்கு நான் சபைக்கு வந்துட்டேன், 6 நாள் வேலைக்கு போகிறேன், 7வது நாள் சபைக்கு வரேன். இங்கே சபையில் ஒரு 3 மணி நேரம் இருக்கிறேன். இப்போ மட்டும் நான் பொறுமையாக இருந்தா சகோதரருக்கு முன்னாடி சஞ்சய் பிரதர் நல்லா பொறுமையாக இருக்கிறாருப்பா, பரவாயில்லப்பா, நல்லா பொறுமைசாலிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன, பொறுமை நம்மளுக்கு எப்போ தான் விளங்கணும், எந்த இடத்துல தான் விளங்கணும்னு சொன்னால் ரோமர் 12:12 வாசிக்கலாம். எப்படியெல்லாம் பொறுமை நம்மளுக்கு விளங்கணும்னு. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமாம் அன்பு சகோதரர்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். எப்படி இருக்கணும்? உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும். இன்னைக்கு நான் எப்படி பொறுமையாக இருக்கணும்? பொறுமையாக இங்கே நடிச்சிட்டு போகிறதுனால எனக்கு ஒரு பயனும் இல்லை. நான் இங்கே பொறுமையாக நின்று பிரதர் பரவாயில்ல பொறுமையாகிறான். எப்படி தான் நான் பொறுமையாக இருக்கணும்? எனக்கு உபத்திரம் வரக்குள்ள பொறுமையாக இருக்கணும். தன்னுடைய குடும்பத்தில் உபத்திரம் வருதா, பொறுமையாக இருக்கணும். நான் வேலை செய்கிற இடத்துல உபத்திரம் வருதா, பொறுமையாக இருக்கணும். சபையில் உபத்திரம் வருதா, நான் பொறுமையாக இருக்கணும். இதைத்தான் பொறுமையாகணும் இங்கே ரோமர் எழுதின சுவிசேஷத்தில் சொல்கிறாரு. உபத்திரவத்தில் தான் நான் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கிறது தான் உத்தமன்னு சொல்கிறாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:22. உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன்
சிஸ்டர் அப்போஸ்தலர் 14:22 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நம்ம எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப சபையாகக்கூடிய நம்மளுக்கு என்ன இருக்கும்? உபத்திரவம் இருக்கும். உபத்திரவம் இல்லாமனா தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பங்கடைய முடியாது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடையணும்னா சபைக்கு வந்துட்டு போனால் மட்டும் நான் பங்கடைய முடியுமா? எனக்கு உபத்திரம் வரும், தன்னுடைய குடும்பத்தில் உபத்திரம் வரும், நான் வேலை செய்கிற இடத்துல உபத்திரம் வரும், சபையில் உபத்திரம் வரும். இந்த உபத்திரம் வழியாக தான் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் உட்பிரவேசிக்க முடியும். தன்னுடைய சகோதர மத்தியிலே உங்களுக்கு உபத்திரம் வரும், நீங்கள் அதெல்லாம் தாங்கிக்கணும். அதைத்தான் வேதவசனம் சொல்லுது. தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி அவரோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா நம்ம அநேக உபத்திரம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதிலே வாசிக்கலாம். லூக்கா 21:19 வாசிக்கலாம். இந்த உபத்திரம் வரக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? லூக்கா 21:19. நம்மளுக்கு உபத்திரம் வருது. இந்த உபத்திர மத்தியில் நாம் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழணும்? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமக்களை காத்துக்கொள்ளுங்கள். எப்படி? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உபத்திரவர்கள் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளுவீங்க. பொறுமை இல்லைன்னா கண்டிப்பாக என்னுடைய ஆத்மா அவுட்டு. பொறுமை இருந்தால் தான் என்னுடைய ஆத்மா வாழும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த ஆத்மாவை நான் காத்துக்கொள்ளணும் என்ன பண்ணணும்? எனக்கு பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னா என்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த எல்லோருமே சரி, பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய எல்லாருக்கும் பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. அதிலே வாசிக்கலாம். எபிரேயர் 12:2 வாசிக்கலாம். எபிரேயர் 12:2 எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமாம் அன்பு சகோதரி, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனும் சந்தித்திராத அவமானத்தை இயேசு கிறிஸ்து சந்தித்து வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்து எந்த மனிதனும் சந்தித்திராத அவமானத்தை சந்தித்து வாழ்ந்தார். எப்படி பிரதர் சொல்றீங்க? அவர் எவ்வளோ பாடுகளை சந்தித்தார் என்று சொன்னால் யோவான் 8:41 வாசிக்கலாம். அதில் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்கிறாங்க பாருங்க. யோவான் 8:41 யோவான் 8:40 நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதிச்சேரி பேசக்குள்ள சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீங்களா கேட்டார். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் தேவன் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து இங்கே குற்றம் சொல்கிறாங்க. எங்களுக்கு பிதா இருக்கிறாங்க, உங்களுக்கு பிதா இல்லைப்பா அப்படின்னு. இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கு அந்த இடத்துல. நான் உண்மை சொல்ல பாருங்க. இன்றைக்கி என்ன ஒருத்தர் அந்த பிரதரை பார்த்து சொல்லிட்டாருன்னா எப்படி இருக்கு அந்த வார்த்தை? இந்த வார்த்தை சொல்லக்குள்ள என்னுடைய மனம் எவ்வளோ கஷ்டம். இயேசு கிறிஸ்து மட்டும் அந்த இடத்துல ஒண்டியாக இருப்பான்னு கேட்டால் எத்தனையோ மக்கள் கூடி இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, உங்களுக்கு பிதாவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்தை பார்த்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எந்த மனிதனும் சந்தித்திராத அவமானத்தை சந்தித்து வாழ்ந்தார். எவனுமே சந்திக்க முடியாது அந்த மாதிரி அவமானத்தை சந்தித்து வாழ்ந்தார். ஏன் அந்த மாதிரி சந்தித்து வாழ்ந்தார்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அந்த சந்தோஷத்துக்குள்ள பங்கடைஞ்சிடணும். தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள பங்கடைஞ்சிடணும். அதனால இந்த அவமானத்தை அவர் எண்ணலை. இந்த அவமானத்தெல்லாம் சகிச்சு போய் எங்க உட்காந்தாரு? தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரியத்தில் வீற்றிட்டாரு. இந்த அவமானத்தெல்லாம் சகிச்சிட்டாரு. அதனால இந்த அவமானத்தெல்லாம் ஒன்று எண்ணவே இல்லை. இன்றைக்கும் நம்மளுக்கு இந்த அவமானம்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம எண்ணவே கூடாது. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைனா இந்த மாதிரி அவமானம் வந்தால் இதெல்லாம் நம்ம விட்டு போயிடணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த அவமானத்தை எண்ணாரா? அதை நினைச்சாரா? அதை மறந்தார். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பாடுபட்டு தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரியத்தில் போய் வீட்டார். எவ்வளோ அவமானம் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கி நாம் கூட எப்படி இருக்கிறோம்? பாடுகளை சகிக்கவே நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு எப்படி இருக்கிறோம்? பாடுகளை சகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அதில் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். தாவீதை பற்றி ஒரு வசனம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஒரு அர்த்தம் சொல்கிறாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று யாரை சொன்னார்னா தேவன் தாவீதை குறித்து சொன்னார். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் யாரை பற்றி சொன்னார்? தாவீதை பற்றி சொன்னார். தாவீதின் பொறுமையை குறித்து சற்று பார்ப்போம். தாவீது எப்படியாப்பட்ட ஆளு, தாவீதுக்கு எப்படி பொறுமை இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். 2 சாமுவேல் 16:5 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16:5 2 சாமுவேல் 16:5 16:5 ராஜா அவளை பார்த்து,
உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள், நான் விதவையானவள், என் புருஷன் செத்து போனான். சிஸ்டர் 16:5, 2 சாமுவேல் 16:5. தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து. ஆமாம் அன்பு சகோதரர்களே, இங்கே தாவீதை பற்றி, பொறுமையை பற்றி இங்கே தேவன் சொல்கிறார். தாவீது ராஜா பகிரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாக இருக்கிற கேராகின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்தான். இந்த சம்பவத்தை பற்றி நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதாவது தாவீது ராஜாவாக இருக்கும்போது அவர் பையன் அப்சலோம் தன் ராஜ்யபாரத்தை பிடுங்கி விட்டார். தாவீது ராஜாவாக இருக்கும்போது அவர் பையன் அப்சலோம் தன் ராஜ்யபாரத்தை பிடுங்கி விட்டார். அதனால் தாவீது அந்த ஊரை விட்டே என்று போகலான்னு போகிறாரு. ஏன்னா அந்த ஊரில் அவர் கொண்டுருவான்னு சொல்லிட்டு ஊரை விட்டே போகலான்னு. அது வசனம் வாசிக்கலாம். 16:6 வாசிக்கலாம். தாவீது கூட யார் யார் போகிறாங்கன்னு வாசிக்கலாம். 16:6. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். ஆமாம் அன்பு சகோதரர்கள், தாவீது என்ன பண்றாரு? சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் யார் யார் போறாங்க? சகல ஜனங்களும் பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாக இடதுபுறமாக நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீதின் ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் இந்த சீமை என்ன பண்றான்? கற்களை தூக்கி எறிகிறான், மண்ணை தூக்கி எறிகிறான், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரான். தாவீது ராஜா வந்துக்கிட்டே இருக்காரு. அது வசனம் வாசிக்கலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 16:7. சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. ஆமாம் அன்பு சகோதரர்கள், இந்த சீமை என்ன பண்றானா? சீமை அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போன்னு சொல்றான். யாரை பார்த்து திட்டுறான்? தாவீதை பார்த்து திட்டுறான். தாவீதினுடைய ராஜ்யத்திற்கு கீழே வாழ்ந்த இந்த சீமையையும் இப்போ தாவீதினுடைய ராஜ்யபாரத்தை அவன் பையன் பிடுங்கினோடனே இந்த சீமை என்ன பண்ணுறான்? அவனை தூசித்து இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போன்னு சொல்கிறான். எவ்வளோ ஒரு கடுமையான வார்த்தையை அவன் பேசுகிறான். தாவீதை திட்டுறான். தாவீது என்ன பண்ண அந்த இடத்துல நினச்சிருந்தா அவன் பேசுகிற வார்த்தை என்ன பண்ணிக்கணும்? அதே இடத்துல அவனை முடிச்சிருக்கணும். ஆனால் தாவீது இங்கே என்ன பண்ணுறாரு பாருங்க. அவன் அவ்வளோ திட்டுறான். தாவீது என்ன பண்ணுறாரு? அடுத்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 16:8 வாசிக்கலாம். 8. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அடுத்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 9. அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். ஆமாம் அன்பு சகோதரர், இங்கே திட்டுறது யார? தாவீதை குறித்து திட்டுறாரு. அதுக்கு யாருக்கு கோவம் வந்துருக்கணும்? நியாயமா பார்த்தா தாவீது தான் கோவம் வந்துருக்கணும். ஆனால் இப்போ யாருக்கு கோவம் வந்துச்சு? அப்பொழுது செரியாவின் குமார் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் என் ராஜாவாகிய ஆண்டவனை தூசிப்பானவன், நான் போய் அவன் தலையை வாங்கிட்டு வரட்டுமா கேட்குறான். தாவீது சொல்லிக்கணும், அபிசாய் என்னை திட்டுறான்டா, என் கூட இவ்வளோ நாளாக நீ இருந்தல, எனக்கு போர் சேவனாந்தில் அவனை போய் முடிச்சு கட்டுறான்னு சொல்லிடலாம். ஏன்னா என்னை திட்டுறான், நீ படி வேடிக்கை பார்த்துட்டு வர, அவன் போய் தலையேறான்னு சொல்லிடலாம். தாவீது இங்கே கம்முனே வராரு. இங்கே யாருக்கு தான் கோவம் வந்துச்சு? அபிசாய்க்கு தான் கோவம் வந்துச்சு. தன்னுடைய உத்தமத்தில் எப்படி பொறுமையாக இருந்தார் பார்த்தீங்கன்னா தாவீது. அபிசாய் கோவம் வந்து, அந்த செத்த நாய் என்னுடைய ஆண்டவனை தூசிக்கிறான், அவனுடைய தலையை போய் நான் வாங்கிட்டு வரட்டுமா கேட்குறாரு. ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு? பொறுமையாக இருக்காரு. பொறுமையாரு, அவசரப்படாத அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாருன்னா இந்த அபிசாயிட்ட சொல்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6:10 வாசிக்கலாம். அதற்கு வாசிக்கிட்டா 16:10. அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவனாய் யார் என்றான். ஆமாம் அன்பு சொல், யாரை சொன்னார்? தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். நீ ஏன்டா அவசரப்படுறாரு கேட்குறாரு. எவ்வளோ ஒரு பொறுமை பார்த்தீங்களா? இந்த தாவீதுக்கு எவ்வளோ ஒரு பொறுமை பார்த்தீங்களா? இதே இந்த இடத்துல நாம் என்ன பண்ணியிருப்போம்? அவன் பேசுறங்காட்டி அவனை முடிச்சு கட்டுறா. அதே இடத்துல சொன்ன தாவீது, கர்த்தர் அவனை என்னை தூசிக்கிட்டு என்று எனக்கு அனுமதி கொடுத்தார்றா, நீ எந்த விதத்துலையும் பொறுமையாடுறா, நீ அவசரப்படாதரா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஒரு பொறுமை பார்த்தீங்களா? அதனால தான் தேவனே சொல்கிறார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. எவ்வளோ ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? கோவப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை.
என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதின் என்று தேவன் பார்த்து அவ்வளவு ஒரு உத்தமமான வார்த்தை சொல்றாரு தாவீதை பார்த்து. அன்பு சகோதர சகோதரிகளே, அதிலே 11 வாசிக்கலாம், 6:11. பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆமாம் அன்பு சகோதரர்களே, என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமின் எத்தனை அதிகமாய் செய்வான். என்னுடைய பையனே என் உயிரை வாங்க ரெடியாகிறான்பா, என் பையனே என்னை கொண்டு போகலான்னு நினைக்கிறான், ஆனால் இந்த பென்யமின் எத்தனை அதிகமாக செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு பொறுமையாக இருந்தார் பார்த்தீங்களா தாவீது. அவர் ராஜாவாக இருந்தார், அந்த ராஜ்யத்துக்கு கீழே தான் இவன் வாழ்ந்தான். இவன் தூசிக்கிட்டே வரக்குள்ள கூட தன்னுடைய பொறுமை நிமித்தமாய் தாவீது வாழ்ந்து கூடி போனவர் அந்த அன்பு சகோதர சகோதரிகளே. அதிலே வாசிக்கலாம் நீதிமொழிகள் 16:32 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:32. நீதிமொழிகள் 16:32. பலமுள்ளவனை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஆமாம் அன்பு சகோதரனே, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். இன்னைக்கு நம்ம பலவானா இருக்கிறதுனால என்ன வேணுங்க? பலவானை பார்க்க நீடிய பொறுமை வேணும். அந்த சாந்தம் இருந்தால் தான் நம்ம உத்தமமாக இருக்கணும். இந்த கிரேட் அலெக்சாண்டர்னு சொல்லுவோம், அவர் எப்படியாப்பட்ட பலம் வாய்ந்தோம் நம்மளுக்கு தெரியும். பல ராஜ்யங்களை பிடிச்சவர். அவர் போனவன் இந்த ராஜ்யத்துக்கு எல்லாம் போயிடுவாங்க, ஆனால் அவர் தன்னுடைய மனதை அடக்கலை. அதனால தான் சீக்கிரம் செத்து போயிட்டாருன்னு வசனம்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க அந்த மாதிரி. இந்த கிரேட் அலெக்சாண்டர் சீக்கிரம் ஏன் இறந்தாருன்னா தன்னுடைய மனதை அடக்க முடியல அவரால், அதனால சீக்கிரம் இறந்துன்னு சொல்றாரு. பட்டணத்தை பிடிக்கணும் பார்க்கணும், தன் மனதை அடக்கிறன்னு உத்தமன். தன்னுடைய முதல்ல மனசை அடக்கணும், என் மனசை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நான் போனால் பாவம் செய்தா என்னுடைய மனதை கண்ட்ரோல் படக்கணும். கண்ட்ரோல் பண்ணாமல் அட போட இஷ்டம் போல் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போகலாம், இடம் வாழ முடியாது. தன்னுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணி வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரண வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 9:7 வாசிக்கலாம். தன்னோட மனசை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணு. ஆதியாகமம் 39:7 வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னுடைய சயனி என்றாள். ஆமாம் அன்பு, இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு? இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு சொன்னால் எங்கே சொல்லலாம்? எகிப்தில் நடந்துச்சு. சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமான மனைவி யோசேப்பின் மேலே கண் போட்டு என்னோடு சாயணி என்றாள். யோசேப்போடு என்னோட நீ வாப்பான்னு சொல்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதிலே 39:8. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். 9 வாசிக்கலாம் சிஸ்டர். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமாம் அன்பு சொல்றாரு, யோசேப்பு சொல்றாரு, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? யோசேப்பு நினச்சிருந்தா பாவம் செஞ்சிருக்க மாட்டாருங்களா? இந்த சம்பவம் நடக்குது எங்க? 4 செவுத்துக்குள்ள நடக்குது. இவ்வளோ ஆசைப்படக்கூடியவளாக இருந்தார். யோசேப்போ நல்ல இளம் வயதில் இருந்தவர். ஆனால் நினச்சிருந்தா அந்த இடத்துல பாவம் செஞ்சிருக்க முடியாதா? முடிஞ்சிருக்கு. ஏன்னா தன்னுடைய மனசை அடக்கிட்டாரு. அந்த இடத்துல தன்னுடைய மனதை அடக்கிட்டார் யோசேப்பு. பாவம் செய்யல, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படின்னு தன்னுடைய மனசை அடக்கிட்டார் யோசேப்பு. யோசேப்பின் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நிறையா விஷயம் இருக்குது. தன்னுடைய மனதை நம்ம முதல்ல அடக்கக்கூடியவராக இருக்கணும் அன்பு சகோதர சகோதரியா. அதிலே 10 வாசிக்கலாம் சிஸ்டர். 39:10. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசி கொண்டு வந்ததும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. ஆமாம் அன்பு சகோதரி, அவர் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டே வந்தா. அவன் அவளோடு சயனிக்கவும் இல்லை, அவளோடு அவள் வழிபடுத்திட்டே இருக்கிறான். நீ வாப்பா வாப்பான்னு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான். ஆனால் யோசேப்பு எந்த விதத்திலுமே சம்மதிக்கக்கூடியலாம் இல்லை. அதிலே வாசிக்கலாம். 12 வாசிக்கலாம். 12 வாசிக்கலாம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஆமாம் அன்பு சகோதரி, யோசேப்பு என்ன பண்ணாரு? வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே விட்டு ஓடி போயிட்டார். இன்னைக்கு பாவத்தை நம்மளால ஜெயிக்க முடியுமா? வேலைக்கே ஆகாது. பாவத்தை விட்டு ஓட தான் முடியும். இன்னைக்கு அந்த இடத்துல பாவம் நடக்குன்னா அந்த இடத்துல போய் பாவத்தை ஜெயிக்க முடியுமா? முடியாது. அந்த பாவத்தை விட்டு ஓடிடணும். யோசேப்பு அதை தான் பண்ணார். தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடி போயிட்டார்.
பாவத்தை விட்டு விலகி ஓடிட்டார். இன்னைக்கு நாமளும் என்ன பண்ணா, ஒரு இடத்துல பாவம் தெரிஞ்சா அந்த பாவத்தை எடுத்து அந்த பாவத்தை பக்கத்திலே போகக்கூடாது, அதை விட்டு விலகி ஓடி போயிடணும். ஏன்னா அந்த இடத்துல போனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த பாவத்தை விட்டு ஓடிடணும். யோசேப்பு தெளிவாக இருந்தார். இந்த பாவத்தை விட்டு ஓடிட்டாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அன்பு சகோதர சகோதரர்களே, ஆதியாகமம் 17:1 வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:1. ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமாம் அன்பு சகோதரி, ஆபிரகாம் பார்த்து தேவன் சொல்றாரு. ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ ஆபிரகாம் உத்தமன் நடக்கலையா? தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தார். ஒரு ஜாக்கிரதையான விஷயத்த சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு அப்படின்னு ஒரு ஜாக்கிரதையான வார்த்தையை இங்கே யாருக்கு சொல்றாருன்னா ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அதிலே ஆதியாகமம் 22:16 வாசிக்கலாம். ஆபிரகாம் எப்படியெல்லாம் உத்தமமா இருந்தாருன்னு வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:16. ஆபிரகாம் எது நிமித்தம் உத்தமமா ஆயிட்டாருன்னு வாசிக்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா இறை 22:16. 22:16. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் அந்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். ஆமாம் அன்பு சகோதரி, ஆபிரகாம் என்ன பண்றாரு? அவர் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்று பாராமல் அவரை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். 100 வயசுல ஈசாக்கு பிறகுறாரு. அந்த வயசுல கூட சரி என்ன பண்றாருன்னா, தன்னுடைய குமாரனை தேவன் அவர் சொன்ன வார்த்தைக்கு பலியிட போறாரு. தன்னுடைய குமாரனை பலியிட்ட மாதிரி தான் ஆச்சு. அந்த இடத்துல அவர் உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் ஆபிரகாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதில் 22:18 வாசிக்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமாம் அன்பு சகோதரி, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்ததினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிடுறேன்னு சொன்னார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. என் பேரில் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்று மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கக்கூடியது. ஏன் இந்த உத்தமத்தெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோன்னா, நம்ம தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழணும். நான் மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை சொல்கிறக்கூடியவனாக இருக்கலாம், மிகப்பெரிய வரத்தை உடையவனாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் உத்தமனாக வாழணும். இங்கே நின்று நான் பேசக்கூடிய வார்த்தை முதல்ல பிதாவாகி தேவனையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தையும் மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். அவருக்கு முன்பாக உத்தமனாய் ஒரு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அதைத்தான் பிதாவாகி தேவனும் எதிர்பார்க்குறாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் எதிர்பார்க்குறாரு. அன்பு சகோதர சகோதரிகளே, கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:7 வாசிக்கலாம். இந்த உத்தமத்தில் நம்ம நடந்தால் நம்மளுக்கு என்னெல்லாம் பயன் இருக்குது, இந்த உத்தமத்தை நம்ம பின்பற்றி நடந்தால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு நம்ம நீதிமொழிகள் 20:7 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கும். இன்றைக்கி நாம ஏன் நீதிமானாக இருக்குன்னா, எனக்கு பின்னாடி எனக்கு குழந்தை வருதுல்ல, அது பாக்கியவானாக இருக்குன்னு ஆசைப்படணும். என்னுடைய சந்ததி அதிகமாக வளரணும்னு ஆசைப்படணும். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், நீதிமானாக தன்னோட உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் உத்தமனாக எதுக்கு வாழணும்னா, நம்மளுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருக்கணும். ஏன்னா நான் மட்டும் இன்னைக்கு சபையானா மட்டும் பத்தாது, எனக்கு பின்னாடி வர என்னோட பிள்ளைகள், எனக்கு பின்னாடி ஒரு அடுத்த சந்ததிகளை யாரை தொழுது கொள்ளணும்? பிதாவாகி தேவனையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தையும் மட்டும் தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்காக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் இந்த உத்தமம் நம்மளுக்கு முக்கியம்? ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதிலே 2 கொரிந்தியர் 4:2 வாசிக்கலாம். கடைசியாக 2 கொரிந்தியர் 4:2. 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆமாம் அன்பு சொல்லுங்க,
வெட்கமான அந்தரங்க காரியங்கள் நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால். முதல்ல நம்ம உத்தமனா என்ன பண்ணோம்? வேத வசனத்தை புரட்டக்கூடாது, தந்திரமாய் நடக்கக்கூடாது. தந்திரமாக நடக்குது யாருங்க? சாத்தான். தந்திரமாக நடக்கிறவன் சாத்தான் மட்டும்தான். எந்த வசனமே இந்த பிரதருக்கு நடந்த மாதிரி நான் சத்தியத்தில் நடக்கிறேன், இந்த பிரதருக்கு நடந்த மாதிரி நான் சத்தியத்தை பேசுறேன்னா அது வேலைக்கே ஆகாது. தந்திரமாய் நடக்காதுன்னு சொல்றாரு. நீ தந்திரமா நடக்காத, தந்திரமா தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்தினால் தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷர்களுக்கு முன்பாக எங்களை உத்தமன் என்று விலக பண்ணினார். நீ எந்த இடத்துலையுமே சரி, மனிதனுக்கு முன்பாக நீ உத்தமனாய் நீ எப்படி வாழணும்னா தேவ வசனத்தை புரட்டிடாத. சாத்தான் தான் தந்திரமா நடப்பான். அவன் மட்டும்தான் தந்திரமா, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி இருப்பான். அதனால தான் முதன் மனிதனாக ஆதாம் எப்படி விளை வச்சானா தன் மனைவி நிமித்தம் விளை வச்சான். ஆனா யோபு தன்னுடைய மனைவி நிமித்தம் விழல, தெளிவா இருந்தார், தன்னுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கக்கூடியவரா இருந்தாரு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 2:5 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:5. 2 தீமோத்தேயு 2:5. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆமாம், அன்பு பவுல் சொல்றார். யார்கிட்ட சொல்றார்? தீமோத்தேயு சொல்றாரு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இன்னைக்கு நான் உத்தமனா எப்படி இருக்கணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். இஷ்டம் போல வார்த்தையை பேசிட்டு போறதுனால ஒன்றும் இல்லை. தேவனுக்கு முன்பாக எப்படின்னா சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற கூடியவனா இருக்கணும். நீ இந்த சத்திய வசனம் பேசக்கூடிய நீ சொந்த காரியங்களை குறித்து பேசிடாத. நான் ஒரு காலகட்டத்தில் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு உன்னோட சொந்த காரியத்தை குறித்து பேசக்கூடாது. தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குன்னா நீ உத்தமனாகனா தேவ வசனத்தை எப்படி போதிக்கணும்னா நீ உண்மையும் உத்தமம் போதிக்கக்கூடியவனா இருக்கணும், தெளிவான வார்த்தையை போதிக்கக்கூடியவனா இருக்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு கடவுள் அழைச்சிக்கிறாரு. இன்னைக்கு கூட இந்த உத்தமத்தை பற்றி கேட்டிருக்கோம். யார் யார் உத்தமமாக இருந்தாங்க? யோபு உத்தமமாக இருந்தார், நோவா உத்தமமாக இருந்தார், ஆபிரகாம் உத்தமமாக இருந்தார், தாவீது உத்தமமாக இருந்தார், பேதுரு உத்தமமாக இருந்தார். இத்தனை பேர்த்தி உத்தமத்தை குறித்து நாம் எதுக்கு பார்த்தோம்னா நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் உறுதியும் உண்மையும் உத்தமமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அதுக்கு தான் பிதாவாகி தேவனை நம்மளை அழைச்சிருக்காரு. அன்பு சகோதர சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.